ஒரு பெரிய அமைதி புரட்சியை நீங்கள் இன்னைக்கு ஏற்படுத்த போகிறீங்க. இதில் சொல்ல இருக்கக்கூடிய 5 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 100 வருஷம் வரைக்கும் நீங்கள் நிம்மதியாக வாழலாம். உங்கள் வீட்டில் சாயப்பா இருக்கிறத நீங்கள் உணரலாம். அவர் உங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதையும் உங்கள் தலையை வருடி விடுறதுலையும் அத்தனை விஷயத்தையும் நீங்கள் ஒரு உணர்வு பூர்வமாக தெரிஞ்சுக்கலாம். இருண்டு கிடந்த உங்கள் வீடு இந்த விஷயத்தை நீங்கள் முழுசாக செய்கிறதால ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு வரப்போகுது. அமைதியாக இருந்த சாயப்பா சில விஷயங்களை உங்களுக்காக சொல்லியிருக்காங்க. இதை முழுவதும் கேளுங்க. கேட்டுட்டு ஒரு மிக முக்கிய ஒரு பூஜை இருக்கு. கண்களை மூடி 10 நிமிஷம் நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை சங்கடங்களும் தீருவது 100% உண்மை. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, சில விஷயங்கள் செய்வதற்கு பெரிய சவாலாக இருக்கும். ஆனால் அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா கடவுளுடைய குழந்தையா நாம் முழுசாக மாறிடலாம். நாம் இன்னைக்கு வரைக்கும் கடவுளோட குழந்தைன்னு நம்ம சொல்கிறோம். கடவுளும் நம்மளை தன் குழந்தையாக தான் நினைக்கிறாரு. ஆனால் அது எத்தனை % அவர் முழுசாக ஏற்றுக்கிட்டாரா, இல்லை நாம் முழுசாக மாறிட்டோமா அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு. இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் நம்ம மனசில் எழக்கூடிய ஆசைகள் எப்படிப்பட்டதோ அதை வச்சு நாம் முழுசாக மாறிட்டோமா மாறலையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதை மாற முடியாது, அது எப்படி இருக்க முடியும், அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு சிலர் கேட்குறீங்க. ஒரு சில விஷயத்தை நாம் முழு கவனத்தை அதில் செலுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மால் 100% மாற முடியும். இது உண்மை. உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் போன பாதையை கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். இந்த பாதை, இந்த பயணம் யாருக்காக, எதுக்காக? உங்கள் ஆன்மாவை குளிர்ச்சி பண்ணுறதுக்கு இந்த பயணம் போச்சா, இல்லை வேற ஒரு மனிதர்களை குளிர்ச்சி பண்ணுவதற்கு இந்த பயணம் போச்சா? இது முக்கியமான ஆடியோ. ஆன்மீக வாழ்க்கையை வாழணுன்றவங்களுக்கு இந்த ஆடியோ மிக முக்கியமான ஒரு ஆடியோவாக நிச்சயமாக இருக்க போகுது. இது உங்களை பிரச்சனைகளை பற்றி, துன்பத்தை பற்றி நான் பேச வரல. உங்கள் ஆன்மாவை பற்றி நான் பேச வந்திருக்கேன்.
ஆன்மாவை எப்படி குளிர்விப்பது? நாம குளிர்விச்சோமா இல்லையா? உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவை தான் நம்ம கடவுள்னு தேடிட்டு இருக்கோம். உள்ளுக்குள்ள இருக்கிற ஆன்மாவை குளிர்ச்சி செய்வதற்கு தான் நாம தான தர்மங்கள் செய்கிறோம். இந்த ஆன்மாவை குளிர்விப்பதற்காக தான் நாம் இந்த நடைப்பயணம், பாத யாத்திரை, அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறது, இது மாதிரி செய்கிறோம். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சுத்தம் எந்த அளவில் இருக்குதோ அந்த அளவுக்கு நாம் கடவுளுடைய குழந்தையாக மாற முடியும். இல்லாதத ஒன்றை நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம். இருக்கிறது என்னவோ அது கடவுளுக்கு நன்றின்னு சொல்லி அந்த இடத்துலையும் நாம் நன்றிகளை அதிகமாக செலுத்தி நம்மளோட ஆன்மாவை குளிர்ச்சி ஆக்குவோம். உங்கள் ஆன்மீக பயணம் அப்படின்றது வெறும் உருவத்தில் மட்டும், தோற்றத்தில் மட்டும் கொடுப்பது இல்லை, ஆழ் மனசில் இருக்கக்கூடியது. ஆனால் இங்கே தன்னை ஒரு பெரிய பக்தராக காட்டிக்க நிறைய முயற்சி நடக்குது. என்கிட்டயே நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் கொஞ்சம் ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் உங்கள் தோற்றத்தில் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நாங்கள் பார்க்கலையே அப்படின்னு. அப்போ ஆன்மீகவாதிக்கும் தோற்றத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஆன்மீகவாதிக்கும் உள்ளுக்குள்ள மனசில் இருக்கக்கூடிய தோற்றம் எப்படிப்பட்டதுன்றது தான் பார்க்கணும். ஏன்னா இந்த தோற்றம், இந்த விபூதி, இந்த காவி வேஷ்டி, காவி துண்டு, காவி சட்டை, ருத்ராட்ச மாலை, இதையெல்லாம் தாண்டி இதனால் என்ன நம்ம ஒரு செய்தியை சொல்லிட முடியும்? 10 பேருக்கு நம்ம அடையாளப்படுத்துகிறோமா? நான் ஆன்மீகவாதி, என்கிட்ட ஒரு பெரிய பவர் இருக்குது, என் காலில் விழுந்து கும்பிடு, உன் குடும்பம் சூப்பராக இருக்கும், உனக்கு இல்லாத பவர் எனக்கு மட்டும் கடவுள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அடையாளப்படுத்துறதா? இல்லை. ஒரு உண்மையான ஆன்மீகவாதி தன்னை அடையாளப்படுத்திக்க மாட்டான், விளம்பரப்படுத்திக்கவும் மாட்டான். அவன் மக்களோட மக்களாக இருந்து வாழுவான். எல்லாத்தையும் தாண்டின சாயப்பா, ஜீசஸ், நபிகள் நாயகம், புத்தர், இவங்கெல்லாம் தன்னை கடவுள்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? தன்னுடைய அடையாளத்தை வெளிப்புறமாக பயன்படுத்தினாங்களா? மக்களோட மக்களாக நின்னாங்க, அவங்களோட ஆன்மாவை குளிர்விச்சாங்க. ஆனால் இதை நாம் செய்ய தவறிட்டோம். ஒரு உயர்ந்த லட்சியத்தை நாம் கெடுத்துக்கிட்டோம். இது உண்மை. உங்கள் வாழ்க்கை, உங்கள் பாதை, உங்கள் பயணம் மற்றவங்களை தேடி மற்றவங்க புகழ் பாடணும் அப்படின்றதுக்காக போனால் அவன் சத்தியமாக ஆன்மீகவாதி இல்லை. தனக்குன்னு மட்டும் ஒரு பெரிய பவர்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவனும் ஆன்மீகவாதி இல்லை. தன்னால தான் உனக்கு ஞானத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவனும் ஆன்மீகவாதி இல்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் கடவுளை பார்த்து ஏமாறல, இந்த ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிற மனிதர்களை பார்த்து தான் ஏமாந்து போகிறாங்க. அவங்க அதையும் சரியாக பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ இந்த உலகம் எதை நோக்கி போகுதோ அதுக்கு எதிராக நம்ம பயணம் இருக்கணும். அது முதல் ஒன்று. பாயிண்ட் நம்பர் 1 இது. பாயிண்ட் நம்பர் 2, எதெல்லாம் வெளியில் மற்றவங்களுக்காக ஒரு வேஷம் போடுறத நீங்கள் இந்த நிமிஷத்தில் இருந்து நிறுத்தி உங்கள் ஆன்மாவை குளிர்விப்பதற்கு உண்டான வழிகளை மட்டும் நீங்கள் பார்க்கணும். ஒரு செயல் செய்யும்போது அந்த செயல் மூலமாக நம்ம ஆன்மாவுக்கு அது மேலும் குளிர்ச்சி அடைய வைக்குதா? அப்படி குளிர்ச்சி அடைஞ்சதுன்னா நீங்கள் கடவுளோட செல்ல குழந்தை. குளிர்ச்சி அடையில மனசில் தேவையில்லாத எண்ணங்கள்,
நியாயமே இல்லாத உணர்ச்சிகள் இதெல்லாம் இருக்குதுன்னா உங்கள் ஆன்மாவை அது மேலும் மேலும் என்ன ஆக்குது? குளிர்ச்சி ஆக்கல, வெறுப்படைய வைக்குது. இதை நாம சரியா பயன்படுத்திக்கல, வாழ்க்கையை பற்றி இன்னும் புரிதல் இல்லை. இப்பயும் வாழ்க்கைனா என்ன அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? மற்றவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழணும், வெற்றி பெறணும், தலை கீழே குனிஞ்சிடக்கூடாது, மற்றவர்கள் என்னென்னலாம் என்னை பற்றி நினைப்பாங்களோ அதை விட நான் பல படி உயர்ந்த மனிதனாக நான் மாறணும், வாழணும், அந்த மாதிரியான தாட். இப்படி இருக்கிற வரைக்கும் நீங்கள் உங்கள் ஆன்மாவை குளிர்விக்க முடியாது. மற்றவங்களோட கண்ணுக்கு ஆடம்பரமாக நாம் இருக்கணும்னு ஆசைப்படுறதே வாழ்க்கையில் உங்களுக்கு தோல்விகளை கொடுக்க போகுதுன்னு தான் அர்த்தம். உங்கள் எளிமையை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா கடவுளோட மனம் மகிழும். அவரோட மனம் மகிழ்ந்துருச்சுன்னா போதும், உங்களோட ஆன்மா ஆட்டோமேட்டிக்கலி கூலாகிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் சாஃப்டான ஒரு பர்சனாக இருப்பீங்க. மூணாவது, வெற்றியை பற்றியோ தோல்வியை பற்றியோ ஒரு கொஞ்சம் கூட நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க. வெற்றி வந்தாலும் கடவுள் கொடுத்தது, தோல்வி வந்தால் கர்மா கொடுத்தது. இந்த ரெண்டை தாண்டி வேற எதையுமே நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. வெற்றி என்னால் வந்தது, தோல்வி அவனால் வந்தது, இந்த ஒரு பிரிவினை உங்கள் மைண்டுக்குள்ளே இனி ஓடாது. மனம் செம்மையானால் உலகத்தை ஜெயிக்கலாம். ஆனால் மனசு மட்டும் அந்த மாதிரி சட்டுன்னு ஆகாது. ஏன்னா நம்ம இத்தனை வருஷம் இந்த ஜென்மம் எடுத்திருக்கோம். அத்தனை ஜென்மத்திலையும் நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒரு தீராத ஆசையோடு தான் இந்த உலகத்தை விட்டு போயிருப்போம். எது எதெல்லாம் மனுஷனுக்கு நிறைவேறாமல் இருக்கோ அது நிறைவேறுவதற்காகவே அவனுக்கு அடுத்த பிறவியும் அமையுது. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள், ஆனால் இட்ஸ் வெரி பவர்ஃபுல். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் நடந்துக்கிறேன் அப்படின்றதுல ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது காசை கொடுத்தோ இல்லை ரொம்ப தூரம் போயோ இதை தேட வேண்டியதோ இதை வாங்க வேண்டியதோ இல்லை. இது எல்லாமே உக்காந்த இடத்துல கிடைக்குது. ஆனால் அதை விட இது ரொம்ப கஷ்டம். இந்த கோயிலுக்கு போங்க, அங்கே சாமி கும்பிடுங்க சொல்கிறது ரொம்ப ஈஸி. அது போயிடலாம், கடனை உடனே வாங்கி ஓடி போயிடலாம். ஆனால் கோயிலே இல்லாத இடத்துல அது கோயிலுன்னு நினச்சி நீ சாமி கும்பிடு முழு மனசோட அப்படின்னா கும்பிட முடியாது. ஏன்னா நிஜமான கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற சாமி சிலை பார்க்கும்போது கூட நம்ம ஒரு 20 to 30% தான் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுக்கிறோம். கண்ணுக்கு தெரிகிற கோயிலில் கண்ணுக்கு தெரிகிற சாமியோட சிலையை பார்க்கும்போது நமக்கு அந்த கதினா, எதுவுமே தெரியாமல் உள்ளுக்குள்ள ஒரு தெய்வம் இருக்குது அதை நீ நினச்சி வழிபடுனா சாத்தியம் இல்லை. ஆனால் மனசை பயிற்சியின் மூலமாக அதை நாம் கொண்டு வந்து நிறுத்தலாம். மனசில் உறுதி வேணும். எதுக்கோ நாம் பாடுபடுறோம், அது மூலமாக பிரச்சனைகளை, அதன் மூலமாக துக்கத்தை, அதன் மூலமாக துன்பத்தை, அதன் மூலமாக மறுபிறவியையும் நம்ம தேடிக்கிறோம். ஆனால் உங்களோட பாடுபடக்கூடிய வழி பயணம் வேற பக்கம் டைவர்ட் பண்ணால் அத்தனை பிரச்சனைகளும் தீரும். கடவுளோட செல்ல குழந்தையாக இருக்கணும்னா இந்த மாதிரியான விஷயங்களில் உங்கள் ஆழ் மனசில் இருந்து அங்கே ஆரம்பிக்கணும். அதுதான் நம்ம சரியான ஒரு வழியை அது ஏற்படுத்தி தரும். ஸோ வெளித்தோற்றத்தில் இருக்கக்கூடிய கவர்ச்சி என்றைக்குமே பொய்யானது. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அதுதான் உண்மை. ஒரு மனுஷன் எப்படி வேணாலும் யார்கிட்ட வேணாலும் தன்னை கோபமே இல்லாத மாதிரி காட்டிக்க முடியும், நடிக்க முடியும், எல்லாமே செஞ்சுக்க முடியும்.
ஆனால் அந்த மனுஷனுடைய உண்மையான குணம் அவன் இருக்கிற அந்த 4 செவுத்துக்குள்ளே தான் இருக்கும். அந்த 4 செவுத்துக்குள்ளே நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுதான் உண்மையான முகம், அதுதான் உண்மையான குணாதிசயம், அதாவது கேரக்டர். நம்ம வெளியில் இருக்கக்கூடிய தோல்விகளை இதெல்லாம் ஒரு பெரிய தோல்வியே இல்லை, நான் சரி பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய, சொல்லிட்டு உள்ள வந்து அந்த தோல்வியை ஏற்றுக்க முடியாமல் புலம்புறவங்க அதிகம். ஆனால் வெளியில் நீங்கள் அதை எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்களோ அதே உள்ளேயோ எடுத்துக்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைச்சல். அப்படி அந்த லிஸ்ட்டில் நீங்களும் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு ஆன்மீக வளர்ச்சிக்கும் ஆன்மீக பாதைக்கும் அது போய் சேரும். கடவுள் முன்னாடி ஈகோயிசம் பார்க்கக்கூடாது. இது 4வதாக வச்சுக்கோங்க. நான் தான் பெரியவன், நான் தான் படித்தவன், என்னுடைய அனுபவம். என்கிட்ட ஒரு சாய்ராம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாங்க, உங்கள் வயசு என்னுடைய அனுபவம், நீங்கள் சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்னு. நான் உங்களுக்கு பதில் சொல்லவே இல்லை. ஏன்னா நம்ம யாரையும் இங்கே கேட்கணும்னு ப்ரெஷர் கொடுக்கவே இல்லை. கேட்குறவங்க கேளுங்க, கேட்கலன்னா அதை பற்றி எனக்கு நான் கவலைப்பட முடியாது. ஏன்னா இவங்க கேட்கலையான்னு சொல்லி கவலைப்பட்டா என்னுடைய வேலையை சிறப்பாக செய்ய முடியாது. அதாவது இந்த மாதிரியான ஸ்பீச்சஸ் கொடுக்கறத. கடவுளுடைய விருப்பம், கடவுளோட சித்தம் எதுவோ அது ஒன்று தான் இருக்கும். அது எப்பயுமே நடக்கக்கூடிய உண்மை. என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, யூடியூப் சம்மந்தப்பட்ட சில ப்ரொஃபஷ்னல்ஸ்லாம் எனக்கு கால் பண்ணி, சார் உங்களோட வியூஸ் இன்னும் நாங்கள் 10 மடங்கு 20 மடங்கு 30 மடங்கு அதிகமாக கொடுக்குறோம். நீங்கள் இவ்வளோ ரூபா எங்களுக்கு பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியூஸ் அதிகமாக கொடுக்குறோம். உங்களுக்கு கிட்டத்தட்ட 1,00,000 தாண்டின சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இவங்கள சப்ஸ்கிரைபராக பார்க்குறீங்க, ஆனால் என்னோட மனசில் நான் எப்படி பார்க்குறேன்னா என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய இரத்த சொந்தம். ஏன்னா இவங்க கடவுளோட குழந்தைங்க. கடவுளோட குழந்தைங்க எனக்கு சொந்தமாக இருக்குதுன்னா இதை விட புனிதம் வேறு எதுவுமே இல்லை. ஒருவேளை நான் கமர்ஷியலான ஒரு யூடியூப் ஆரம்பித்தா அப்போ கூட நான் உங்களுக்கு கூப்பிடுவேனா என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒன்று என்னோட திறமையில் வளரணும், இல்லை என் அன்பில் வளரணும். இதை தாண்டின எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ரியலி ஐ வெரி சாரி அப்படின்னு. இன்னைக்கு காலையில் கொடுத்த ஆடியோஸில் வேண்டான்னா அதுக்கு ஒரே மீனிங், வேண்டான்னா வேண்டாம். நம்மளோட அந்த கேரக்டர்ஸை யாருக்காகவோ மாற்றிக்க கூடாது. அன்பே சாயில் கூட நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸ்டார்டிங்கில். ஆனால் நம்ம யாருக்காகவும் அந்த கேரக்டர்ஸை மாற்றிக்கல. ஏன் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இன்னொருத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலன்னா அது ரொம்ப மோசமான ஒரு விளைவு. எல்லாரையும் ஒரே மாதிரி கவனி. ஏன்னா எல்லாரும் உன் மேலே அன்பாக இருக்காங்க, நீயும் அவங்கள ஒரே மாதிரி கவனி. இவங்க அதிகமாக அன்பை கொடுக்குறாங்க, இவங்க கம்மியான அன்பை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்காத. ஏன்னா எல்லாரும் சாயப்பாவோட குழந்தைங்க. நம்ம அந்த பார்ஷாலிட்டி பார்க்கவே கூடாது. இதை நான் உங்களுக்கும் ஏன் சொல்கிறேன்னா, ஈகோயிசம் வேண்டாம். எனக்கு பிடிச்சவன், எனக்கு பிடிக்காதவன், இவன் எனக்கு ரொம்ப பிடிச்சவன், இவன் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சவன், இந்த பார்ஷாலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ஷாலிட்டி பார்க்குற மாதிரியே மற்ற மனிதர்களும் உங்களை பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க கொஞ்ச நாள் கழிச்சு, எனக்கு அவர் எந்த விதமான ஆஃபரும் பண்ணலை, ஏன்னா என்னை விட அவருக்கு அவர் தான் முக்கியம் அப்படின்னு நீங்களே புலம்ப ஆரம்பிச்சிடுவீங்க. நீங்கள் அது மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏன்னா நாம் என்ன கொடுக்குறோமோ அதுதானே நமக்கு திருப்பி கிடைக்கும். அப்போ அன்பு வாரி வாரி கொடுக்கணும். இவங்களுக்கு 10%, அவங்களுக்கு 50%, அவங்களுக்கு 100%, அந்த மாதிரி அன்பு கொடுக்காம எல்லாருக்கும் ஈக்குவலண்ட்டாக கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை.
நீங்கள் கொடுக்கலன்னா உங்களுக்கும் அந்த ஈக்குவலண்ட்டான அன்பு வேற ஒருத்தங்க கிட்டேருந்து வரது அது நிச்சயமாக தடைப்படும். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறவங்க இந்த ஈகோயிசத்தை கையில் வச்சிருந்தீங்கன்னா அது பிரச்சனை. இந்த இடத்துல ஒரு உண்மையான விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறவங்க அந்த மூட நம்பிக்கைக்கு பின்னாடி போக மாட்டாங்க. பொய்யை உண்மைன்னு நம்ப மாட்டாங்க, உண்மையை பொய்ன்னு சொல்ல மாட்டாங்க. எது எது எந்தெந்த தன்மையை கொண்டு உள்ளதோ அந்தந்த தன்மையை அப்படியே அவங்க எடுத்துப்பாங்க. அதை நாம் பயன்படுத்தணும். இது உண்மைனா அது உண்மைதான், அது பொய்னா அது பொய் தான். அதையும் கலக்குனா 80% உண்மை இருந்து அதில் 20% பொய் இருந்தாலும் அந்த 80% தாண்டின அந்த பொய் அந்த 80% அழிச்சிடும். சில பேர் சொல்லுவாங்க, நான் 10 நல்ல விஷயம் பண்ணேன், இந்த 2 தானே கெட்டது பண்ணேன், இதுக்கு எனக்கு ஏன் தண்டனைன்னா, நீ 8 நல்லது பண்ணிட்டு இந்த 2 பண்ணுறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? இந்த 2ஆல் அந்த 8ம் கெட்டு போயிடுச்சு. கெட்டவன் 1000 தப்பு பண்ணாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் நல்லவன் ஒரு தப்பு பண்ணால் அது இந்த உலகமே பேசும். ஏன்னா நல்லவன் பண்ணக்கூடாது, கெட்டவன் பண்ணலாம். ஏன்னா அவன் கெட்டவன்னு ஆல்ரெடி மனசில் எல்லாருடைய மனசுலையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதனால் அவன் செய்யலாம், நீ செய்யலாமா? அவனுக்கு புத்தி இல்லை செய்கிறான், உனக்கு புத்தி இருக்கு, நீயும் அவனை மாதிரி செஞ்சா அப்போ அவனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறவங்களும் அதர் பீப்புள்ஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம் செயல்கள் மூலமாக கொண்டு வந்து சேர்க்கணும். இது 4வது பாயிண்ட். ஸோ ஈகோயிசம் நிச்சயமாக கூடாது. 5வது மிகப்பெரிய பாயிண்ட்ஸ், இதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை நன்றி. இந்த நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களோட சந்தோஷமான நிகழ்வுகளை தாண்டி நிம்மதியான நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கும். 100 years நீங்கள் எந்த கவலையும் இல்லாமல் வாழலாம். உங்கள் சுற்றியும் எந்த கவலையும் இல்லாமலே நீங்கள் இருக்கலாம். அந்த நன்றின்ற ஒரு வார்த்தை இருக்கு, அது எப்பேற்பட்ட வார்த்தை தெரியுமா? நான் படித்தது எல்லாமே சிஎஸ்சி ஸ்கூலு, 6th இருந்து 12th வரைக்கும். அப்போ என்னோடய ஸ்கூல் காம்பவுண்டில் நன்றியுடன் எனது ஆலயத்திற்கு வாருங்கள் அப்படின்னு. அப்போ நான் சார்கிட்ட கேட்டேன், சார் எனக்கு அது புரியல அப்படின்னு. உடனே கிளாஸில் இருக்கிற பசங்க எல்லாம் சிரித்தாங்க. இது நடந்தது ஐ திங்க் 7th or 8th நினைக்கிறேன். அப்போ ஏன் சிரித்தாங்க பசங்க அப்படின்னா, நான் சப்ஜெக்டை தாண்டி இந்த மாதிரியான விஷயத்தில் நான் கவனத்தை வைக்கிறேன்னு. அப்போ சார் கேட்டாங்க, யார் யாரெல்லாம் இந்த வாசகத்தை எங்கே பார்த்தீங்க அப்படின்னு. என்னை சொல்ல வேண்டான்ட்டாங்க. மற்றவங்ககிட்ட சொன்னாங்க, இந்த வார்த்தை எங்கே பார்த்தீங்க? யாருமே அந்த காம்பவுண்டில் எழுதியிருக்க கூடிய இதை சொல்லவே இல்லை. நீங்கள் யாரும் பார்க்கல, ஆனால் இவன் பார்க்குறான், இவன் பார்த்துருக்கா, இவன் கடைசி வரைக்கும் நன்றி உள்ளவனாக இருப்பான் அப்படின்னாங்க. அப்புறம் மறுபடியும் என்கிட்ட சொன்னாங்க, நன்றி அப்படின்னா கடவுள் உனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கைக்கு நன்றி, நீ இப்போ படிக்கிறியே இந்த படிக்க வச்சதுக்கு நன்றி, நான் உனக்கு டீச்சராக கிடைச்சிருக்கனே அவருக்கு இப்படிப்பட்ட டீச்சரை கொடுத்ததுக்கு நன்றி. இது மாதிரி இந்த நன்றிகளை மனப்பூர்வமாக நீ சொல்லணும், மனப்பூர்வமாக நீ நினைக்கணும் அப்படின்னு. சாரோட பேர் எனக்கு இப்போயும் ஞாபகம் வருது, மோசஸ். என்னால் மறக்கவே முடியாத ஒரு என்னோட ஹீரோ. அவ்வளோ பாசமாக என்கிட்ட இருப்பாங்க. அப்போல்லாம் எப்படின்னா, அவங்கவுங்க கிட்ட டியூஷன் படித்தாதான் அவங்க கொஞ்சம் நம்மக்கிட்ட டியூஷன் படிக்கிற பையன் சொல்லி கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவாங்க. ஆனால் சார்கிட்ட நான் டியூஷன் படிக்கலை, நான் இன்னொரு சார்கிட்ட தான் டியூஷன் படித்தேன். அவர் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதால. ஆனால் இந்த சார் எனக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலாக அக்கறை எடுத்துப்பாங்க. அந்த ஸ்பெஷல் அக்கறையை ஏன் காட்டினாங்க
அப்படின்னா நன்றி உள்ளவன். நன்றின்ற ஒரு வார்த்தைக்கே நான் அந்த டெஃபினிஷனை ஆர்வமாக கேட்டதால். ஸோ படிப்பு எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் கடவுள் சம்பந்தப்பட்ட ஞானத்தை நாம் உருவாக்கணும், ரைட்? அதுக்கு இன்ஸ்டிடியூஷன் கிடையாது, அதுக்கு பெரிய யூனிவர்சிட்டி கிடையாது, அதுக்கு பெரிய டியூஷன் சென்டர்ஸ் கிடையாது. அந்த ஞானத்தை நாமளே உருவாக்கணும். நாம தான் அதுக்கு ஆசிரியர், நாம தான் அதுக்கு மாணவன். கடவுளோட அட்டாச்மெண்ட் இருந்தாதான் அந்த ஆசிரியர் சொல்றத அந்த மாணவன் கேட்பான். இப்போ நான் பேசிட்டு இருக்கக்கூடிய ஆடியோக்கு எந்த ஹிண்ட்டும் எடுக்கல. நான் சத்தியம் பண்ண மாட்டேன், சத்தியம் பண்ணக்கூடாது, எந்த ஹிண்ட்டும் எடுக்கல. எங்கிட்ட ஒரு சாய்ராம் கேட்டாங்க, நீங்கள் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசுகிறீங்க, இது என்ன இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு. நான் சொன்னேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன், அதை தாண்டி எதுவுமே எனக்கு இல்லை. சில பேர் கேள்விகள் கேட்பாங்க, அந்த கேள்விகளுக்கு ரிலேட்டடாக நான் ஆன்சர் பண்ணுறேன், அவ்வளோதான். அப்போது இன்ஸ்டிடியூஷன், வாட் இஸ் ஷோர்ஸு, இது எந்த புக்கை படித்தவங்கெல்லாம் மேதாவி ஆகிட்டா. இன்றைக்கி பல பேர் மேதாவியாக இருப்பாங்க. ஸோ புக்கு படிக்கிறத மட்டும் விஷயம் கிடையாது, அது ஞானத்தை தேடணும். அந்த ஞானத்தை ஒரே பிறவியில் தேட முடியாது, அதுக்கு பல பிறவிகள் எடுக்கணும். எடுத்தால் அந்த ஞானத்தை நாம் அடையலாம். அப்போ நான் பல பிறவிகளில் அந்த ஞானத்தை தேடினதால் அது அடுத்தடுத்த பிறவியில் அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக ஒரு கன்சர்னாக எனக்கு கிடைக்குது. அப்போது நீங்களும், என்னோட விருப்பம் என்னென்னா, இங்கே எல்லாருமே பல மடங்கு ஞானத்தை அடையணும். இந்த சொசைட்டி எனக்கு எப்படி இருக்குதுன்னா, ஒரு பெரிய குழப்பத்திலையும் வன்முறை தான் இதுக்கு தீர்வு அப்படின்ற மாதிரியும் எல்லா மனுஷங்க மத்தியிலையும் அது பரவிடுச்சு. ஆனால் நாம் கண்டிப்பாக அந்த ஞானத்தை தேடும்போது காந்திஜி மகாத்மா சொன்ன அந்த அகிம்சையை நாம் கண்டிப்பாக அதை பயன்படுத்துவோம் நம்ம வாழ்க்கையில். ஸோ எல்லாருக்கிட்டையும் அந்த அன்பு இருந்துச்சுன்னா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒரு அமைதி பூங்காவனமாக மாறிடும். இதை நாம் யோசிக்கிறது இல்லை. வன்முறை அப்படின்றது சின்ன குழந்தைங்கக்கிட்டே இருக்கு. என்ன நீ கிளாஸ் டீச்சர்கிட்ட மாட்டி விட்டல, நான் உன்னை மாட்டி விட்றேன், இது பேர் தான் வன்முறை. இங்கே இருந்து தான் ஆரம்பமாகுது. அப்போது அந்த குழந்தைக்கு எல்கேஜி யூகேஜியில் படிக்கும்போது இன்னொரு தான் வயசு உள்ள இன்னொரு குழந்தைய பழிவாங்கணுன்ற ஒரு உணர்ச்சி தான் அந்த வன்முறை. அந்த காலத்தில் சமூக நீதி கதைகள், அந்த கதைகள், நீதி கதைகள், அது இதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே கம்ப்ளீட்டாக கமர்ஷியல். வீட்டில் பெரியவங்க அவங்கவுங்க ஊரில் இருக்காங்க. உங்கள் அம்மா அப்பா எங்கேப்பா இருக்காங்கன்னா, எங்கள் அம்மா அப்பா எங்கள் ஊரில் இருக்காங்க. நீ எங்கேப்பா இருக்கன்னா, நான் வேறு ஊரில் இருக்கேன். உன் குழந்தைங்க அவங்க ஹாஸ்டலில் இருக்காங்க. இது குடும்பமா? பெற்றவங்க ஒரு ஊரில், உங்கள் பிள்ளைங்க வேறு ஊரில், நீங்கள் ஒரு ஊரில். இது லைஃபா? இது எப்படிப்பட்ட கல்ச்சர்? உங்களுக்கு நல்லது கற்றுக் கொடுக்குன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா இதை விட முட்டாள்தனம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏன்னா நல்ல விஷயங்களை பெற்றவங்களோ நம்மளை பெற்றவங்களோ அவங்க தான் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும், ஒரு ரோபோட்டிக் மாதிரி போகும். நீங்கள் 1000 காரணம் சொல்லலாம், வருமானம் அது இதுன்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் உங்கள் முடிவு. நீங்கள் எப்போயோ முடிவு எடுத்துட்டீங்க, இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழணும்னு தீர்மானிச்சிருக்கீங்க. அந்த தீர்மானத்தின்படி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இதனால தான் இத்தனை பிரச்சனைகள் நடக்குது. இதெல்லாம் கடவுளோட அருள் இருந்தால், கடவுளோட ஞானத்தை அடைந்தால் அத்தனையும் நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படி சாத்தியமாக நடந்து தீரும். இது எல்லாத்தையும் 1க்கு 2 தடவை நீங்கள் கேட்டு பார்த்து அதுக்கப்புறமா சில விஷயங்களை செய்யுங்க. ஆனால் ஒன்று, நீங்கள் முடிவு பண்ணிட்டா அதை யாராலையும் மாற்ற முடியாது. என்ன முடிவு பண்ணுறது? நான் இவரோட குழந்தையாக இருக்கணும்,
இந்த அன்பே சாயில் சொன்ன ஆடியோவை முழுக்க கேட்கணும். நான் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியாக இருக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவாலிட்டினா குடும்பத்தை விட்டு தொழிலை விட்டு போகிறது கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா நான் என்னைக்கோ போயிருப்பேன். என் தொழிலை விட்டு நான் என்னைக்கோ போயிருப்பேன். அது கிடையாது. ஸ்பிரிச்சுவாலிட்டினா நேர்மை. நீ எந்த வேலை செய்கிறியோ அதுக்கு நேர்மையாக இரு. ஒழுக்கம் முக்கியம். ஆள் இருந்தால் ஒரு மாதிரி, ஆள் இல்லைன்னா வேற மாதிரி. இந்த மாதிரி நடிக்காத. ஒரே மாதிரியான வேஷம், அதை ஃபாலோ பண்ணு. கடவுளோட குழந்தையா நீ ஒரு வேஷம் போடுறன்னா உன்னுடைய அகமும் உன்னோட புறமும் அதை பற்றி தான் இருக்கணும். அதை தாண்டி இருந்துச்சுன்னா அது உனக்கு அந்த பாதைக்கு நீ சரியில்லைன்னு அர்த்தம். இதையெல்லாம் நீங்கள் சிறப்பாக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ போகிறீங்கன்றதை பொறுத்திருந்து பாருங்கள். 100% சொல்கிறேன், இதன்படி நடந்தால் உங்கள் வாழ்க்கையோட மாற்றம், அடுத்த ஜென்மம், இந்த ஜென்மம், உங்களை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரையும் உங்களோட சக்தியின் மூலமாக நீங்கள் மாற்றுவீர்கள் சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. ஓம் சாயிரா.